அப்ப இன்பாவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு அடுத்த சந்ததியை ரெடி பண்ணணும்ல, அதுக்கு இப்பவே நம்ம தொடச்சு விட்டு அப்புறம் கொஞ்சம் கழுவி விட்டு, சீட்டை சொன்னேன் அதெல்லாம் கழுவி விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தானே வச்சிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. நீங்க பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களேங்கிறாங்க. பரவாயில்லங்க, அந்த பொழப்புக்கு நான் எப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு என் நண்பர்கள்ட்ட சொன்னாலும் அதுல ஒருத்தன் சொன்னான், இதெல்லாம் என்ன சார், எங்க அண்ணன் சேகர் பாபு மட்டும் அங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு செருப்பு இருந்திருக்காது, எல்லா செருப்பையும் தூக்கி போட்டு வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு வரவேத்தாங்க. வெக்க கேடுங்க, இதெல்லாம் காரி துப்பலாம் அப்படிங்கிற போல இருக்கு. இப்போ நீங்கள்லாம் வந்து சமூக நீதி, சுயமரியாதை இதை பற்றியெல்லாம் எங்கேயுமே போய் பேசிடாதீங்க. இதெல்லாம் அது அன்னைக்கே ஒரு மாமனிதர் சொல்லிட்டாரு, நான் சாவறதுக்குள்ள என் கட்ட வேகிறதுக்குள்ள என்ப நிதியை நான் ஒரு தடவையாவது சிஎமாக்காம போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுறானா, அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஊப்பியா இருப்பான். இது ஒரு மேடையில் ஒரு மூத்த திமுக கொத்தடிமை பேசியிருக்கு. அதாவது இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போகலாம். அதையும் நிறைய பேர் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஆட்கள். பட் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு. அந்த பையன் முன்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு சீட்டை வடிய விடுறாங்க. பிடிஆர் அவர்களோட நிலைமை நினச்சா தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா யார், எங்கள் தாத்தா யார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு முன்னாடியே எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு 4ஆம் கலைஞரை கொண்டு வந்து நிப்பாட்டி டம்மி பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் ஓரளவுக்கு அந்த தௌலத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. எல்லாருமே எந்திரிச்சு நின்னாலுமே இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மிஞ்சி போனால் என்னடா இந்த அமைச்சர் பதவி, அதாவது முதல்ல ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஐடி மினிஸ்ட்ரியை போட்டிங்க, இப்போ அங்கேருந்து தூக்குவீங்க, வேணாம் போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் உட்காந்துருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வருது அப்படின்னா, சுயமரியாதை அப்படிங்கிறது சற்றும் கூட இல்லாத ஒரு இயக்கம் எங்க அப்படின்னா இந்த திமுக தான். வெக்கமே இல்லாத ஆட்கள்.